வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா புறப்பாடு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்மாள் தன் முன் உட்கார்ந்திருந்தவளையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஏன் தன்னை அப்படி பார்க்க வேண்டும் என்று மணிமேகலைக்கு புரியவில்லை. மணிமேகலைக்கு டாக்டரின் முகம் பிடித்திருந்தது. அது ஒரு குங்கும பொட்டு வைத்த முலாம் பழம், நெற்றி பொட்டுகளில் வகிட்டில் காதோரத்தில் பூசிய வெள்ளை, காதில் இருந்து தோளுக்கு வழியும் சதை திரண்ட பருமன் கழுத்து, வெளுத்த நாணல் பூ மாதிரி வார்த்தைகளோடே மலரும் சிரிப்பு. அசப்பில் தன் பாட்டியின் ஜாடையாக டாக்டர் அம்மா இருந்தது அவளுக்கு உவப்பாக பிடித்தமாக இருந்தது. சுவரில் மாட்டியிருந்த ஒரு படம் உதட்டை குவித்து உதட்டுக்கு நேராக சுட்டு விரலை வைத்து உஷ் என்றது. அதுவே மணிமேகலைக்கு சிரிப்பு தர போதுமானதாக இருந்தது. வயிற்றில் திரண்டு குத்து விளக்கின் குமிழ் மாதிரி மேல் எழும்பி அகலித்து தொண்டை வரை உருவாகிய சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் மணி. டாக்டர் இப்போதும் தன்னையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்ததும் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவால் காதோர வெள்ளை முடியை நீவி விட்டு கொண்டிருந்ததும் அசந்தர்ப்பமாக அவளுக்கு ஒரு காக்கையை நினைவுபடுத்தியது. சிரிப்பு குழியில் இருந்து வெளிவரும் கோலி குண்டு மாதிரி தொண்டையில் இருந்து வெளிப்பட்டு நல்ல வேளையாக பற்களால் மறிக்கப்பட்டு இதழ்களால் மூடப்பட்டு விட்டது. மணிமேகலை என்று அழைத்துவிட்டு தயங்கி தயங்கி மௌனமானாள் டாக்டர் அம்மாள். மீண்டும் தன் முன் இருந்த எக்ஸ்ரே கருப்பு சதுரங்களை வெளிச்ச பலகையில் பொருத்தி இன்னொரு தடவையும் பார்த்து கொண்டாள். மேசை மேல் கிடந்த வெள்ளை காகித ரிப்போர்ட்டுகளை பரீட்சை மாணவன் போல கூர்மையாக பரிசீலித்தாள். தொண்டையை சிறுமிக் கொண்டாள். மணிமேகலை, உங்க கிட்னி பழுதுபட்டு போச்சு. உங்க கால் கை முகம் வீக்கத்துக்கெல்லாம் அதுதான் காரணம். சாரி, மனசை விட்டுறாதீங்க. ஒன்று கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டி இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமே டயாலிசிஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு முன்னால் நிறைய டெஸ்டிங் எடுக்கணும். ஏன்னா எப்படி எது காம்ப்ளிகேட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் மணிமேகலை, கவலைப்பட வேணாம். இன்னொரு 10 நாளுக்குள்ள உடம்பு ரீதியாக பெரிய சிக்கல் ஏதாவது உங்களுக்கு வந்தாலும் வரும். ஹார்ட் ரீடிங் வேற குழப்பமாத்தான் இருக்கு. இசிஜியில் சிக்கல். இப்படி சொல்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். மருந்துகளை ஒழுங்காக சாப்பிடுங்க. கடவுளை வேண்டிக்கங்க. மணிமேகலை டாக்டரின் அறையை விட்டு வெளியே வந்தாள். வெயில் இறுக்கமான சட்டை மாதிரி உடம்பை வந்து கவ்வியது. வாழ்க்கை பயணம் இறுதி நிலை எய்திவிட்டது. ஒரு புதிய குதூகலம் குமிழிட்டது போல பரவச உணர்வை அவள் அனுபவித்தாள். அடித்தலும் திருத்தலுமாக பழைய நோட் தீரப்போகிறது. புது கருக்கோடு மெருகு குலையாத புது நோட்டு கிடைக்கப் போகிறது. எல்லா சிக்கலும் ஒரே அடியாக தீரப்போகிறது. இரு பக்கங்களிலும் இருந்த குரோட்டன்ஸ் செடிகளை அப்போதுதான் புதிதாக பார்ப்பவள் போல அவள் உணர்ந்தாள். அடடா, ஒவ்வொரு இலையும் எத்தனை நுணுக்கம்! சின்ன வாழை இலை போல, ஆனால் சற்றே தடிமனான நரம்புகள், ஊடு பாவாக பின்னிய இலைகள். கிள்ளினால் பால் வரும். மேற்கே சூரியன் ஒரு ஆரஞ்சு பழத்தை போல மினுமினுத்தான். உரிக்காத ஆரஞ்சு. ஆகா, வானமும் மேகமும் மாலை கதிரும் என்ன அழகான தோற்றம்! வாசனையும் மிருதுவமான குழந்தை கன்னங்களைப் போல யாரோ அந்த பழத்தை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். உலகமே அழகுமயம்தான், இன்பமயம்தான். டாக்டர் அம்மா வீட்டு தோட்டம் விசாலமானது. வீடு என்றால் இதுதான். நிறைய தோட்டம், கொஞ்சம் வீடு. செங்கல் குகை ஆக்கிரமிப்பு கூடாது. ஜன்னலை திறந்தால் ஆட்டோவின் மஞ்சள் கண்ணில் படாமல் ஏதோ ஒரு பச்சையும் காற்றில் ஆனா ஆவன்னா எழுத வேண்டும். மஞ்சளும் அழகுதான், பச்சையும் இனிமைதான். ட்ரெண்டியை இயக்கி தெருவோடு தன்னை இணைத்து கொண்டாள் மணிமேகலை. 1000 சக்கரங்கள், சின்னதும் பெரிதுமாய் மனிதர்கள் சக்கரங்களின் மேல் ஆரோகணித்து உருண்டு கொண்டிருந்தார்கள். எத்தனை வடிவங்கள், முகங்கள், வெவ்வேறாய் வெவ்வேறாய் மெல்லிய மத்திய மருமனான ஆண்கள் மற்றும் பெண்கள் உருண்டபடி போய்க் கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. வெளியின் விட்டத்தில் கால சக்கரங்கள் சுழன்றன. அதன் ஆணிகளை பிடித்தபடி மனிதர்கள் வாழ்க்கையை இடையறாமல் சுவைத்து நொந்து சகித்து கொண்டாடி அதுவரை அடக்கி வைத்திருந்த சிரிப்பு அவளுக்கு பீரிட்டு கொண்டு வந்தது. வெயில் மழையில் அனலில் நனைந்து நடு ரோட்டில் 2 வீலரை செலுத்தும் ஒரு மத்திய வயது பெண்மணி
அகாரணமாய் தன்னை பார்த்து சிரித்ததில் திடுக்கிட்ட ஒரு பஸ் பயணி கம்பிகளுக்குள் தலையை செலுத்தி அவளை பார்க்க முயன்றான். மணிமேகலையின் மனசில் புது சட்டை போட்டுக்கொள்ள தீபாவளி விடியலுக்கு ஏங்கும் குழந்தையின் ஆர்வம் நிறைந்திருந்தது. இனிய விருந்தாளி போல, அன்பான உறவுக்காரர் போல, இணக்கமான சிநேகிதி போல, மரணம் வந்து வாசலருகே நிற்பது போல தோன்றியது மணிமேகலைக்கு. பார்க்காத ஊருக்கு உல்லாச பயணம் போகும் பள்ளி குழந்தை மாதிரி அவள் விரைவில் நேரக்கூடிய மரணத்தின் சுகத்தில் லயித்தாள். அவமானங்கள், அவதூறுகள், பழிகள் இனி இல்லை. வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் பிரேமாவின் பெயர் பொறித்த லூனாவுக்கு பக்கத்தில் அவள் தன் வாகனத்தை நிறுத்தினாள். சக்கரத்தின் மேல் இரும்பு போர்வையில் பிரேமா தன் பெயரை மண்டை மண்டையாக எழுதி வைத்திருந்தாள். அழியாத வெள்ளை பெயிண்டில் பிரேமாதான் லூனா, லூனாதான் பிரேமா. சிரித்தபடி தன் எதிரே வரும் மணிமேகலையை பார்த்தவுடன் பிரேமா ஓடி வந்து, டாக்டர் என்ன சொன்னாங்க என்றாள். 10 நாள் கெடு வச்சிருக்காங்க. அடி பாவி, நிஜமாவா சொல்ற? நிஜமாவா? ஒரு கணம் யோசித்தவள், இல்ல, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஐ எம் ஆல்ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். சாக்லேட் தர அளவுக்கு ஆல்ரைட். சரி, இந்த முக வீக்கத்துக்கு என்ன சொன்னாங்க? வீக்கம் இது பணவீக்கம் மாதிரி. ஏதோ ஒரு இடத்துல குவியும், இன்னொரு இடத்துல பள்ளம் பறிக்கும். பணவீக்கம், முகவீக்கம். எல்லாத்துக்கும் தமாஷ் தானா? இந்த வீக்கத்தை பார்த்தா உன் கிட்னிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாத, நான் என்னைக்கும் 45. நவீன மார்கண்டேயி. யமனுக்கு எக்ஸ்லேஸ் தர்றதுதான். ஆகவே நீ அஞ்சேல். அறைக்கு வந்த மணிமேகலை வாஷ் பேசினுக்கு மேலே இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். உஃப் என்று உறிஞ்சி காற்றை தேக்கி கன்னத்தை உம்ப வைத்து கொண்ட மாதிரி மூக்கின் இருபுறமும் கன்ன சரிவும் வீங்கி இருந்தது. கண்ணுக்கு கீழே 2 சின்ன மணி பர்ஸ்கள் வைத்து ஒட்டியது போல பெங்குயின் பறவை அலகின் கீழே தொங்கும் தோல் கிண்ணம். அடி மணிமேகலை, நீ ஒரு பறவையாகிட்டு இருக்க. சீக்கிரத்துல உன் விழா பக்கத்துல ரக்கம் முளைக்க போவது. பறந்துட போற. அவள் சிரித்து கொண்டாள். சின்ன வயசில் சாயங்கால வேளையில் ஒரு தாத்தா கண்ணாடி போட்ட பெட்டிக்குள் பன் விற்று கொண்டு வருவார். பாட்டு பாடியபடி அவர் பன் விற்பது ஒரு தமாஷ். ஸ்வீட் பன், ஸ்வீட் கேக், மிளகு வடை, அப்பம், பணியாரம், தேங்காய் பூ பன். இதை பல்வேறு ராகங்களில் ஒரு நாளைக்கு ஒன்றாக பாடியபடி அவர் வருவார். பன் வேறு, தேங்காய் பூ பன் வேறு. பன்னில் தேங்காய் துண்டம், பல்லி மிட்டாய் மாதிரி, சர்க்கரை துணுக்கு, வெள்ளையள், மஞ்சளில் ஊற வைத்த மைதா, வெள்ளை சதுரம் என்ற பன்னை உப்ப செய்திருப்பார்கள். அந்த தேங்காய் பூ பன்கள் இப்போது அவள் கன்னங்களில். மீண்டும் குழந்தையாக அவள் ஆகலாம். இப்படியாக பன் தாத்தா ஐஸ் குச்சி வண்டி பின்னால் ஜாலியாக ஓடலாம். நாற்காலியில் வந்து அமர்ந்தாள். கால்களை பார்த்தாள். விரல்களுக்கு மேல் ஒரு பூரிப்பு. 2 கால்களிலும் 2 காலிஃப்ளவர். தப்பு தப்பு, காலிஃப்ளவர். கால்ஃப்ளவர். மேஜை மேல் வைத்த கை விரல்கள் 10ஐயும் பார்த்தாள். உப்பிய உரமும் ஊட்டமும் கொண்ட முருங்கை காய்கள் போல பம் என்று ஊதிக்கொண்ட விரல். பூரி மாதிரி, தவில் வித்வான்களின் உருண்டு திரண்ட வாசிப்பு விரல்கள் மாதிரி. கட்டை விரல் போலவே மற்ற விரல்களும் வித்தியாசம் தெரியாமல் வீங்கி கிடந்தன. பிரேமா அவள் முன்னால் வந்து உட்கார்ந்தாள். ஒரு கதை தெரியுமா? அந்த செக்ஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாண்டி டைப்பிஸ்ட் நிர்மலா கிட்ட ஜொல்லு விடுவானே அந்த வழிசல், அவன் நேத்து கேட்குறான், மணிமேகலை சூப்பரண்டம்மா, தண்ணி போடுமா தினம் தினம் காலையில, அதுவும் மூஞ்சி பார்த்தா ராத்திரி பூரா பீர் அடிச்ச மாதிரி இருக்குது. சரி சரி, பீர் இல்லாட்டி கடா மார்க், சரியா? சும்மா உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ஒரே அடியா மறைக்காதீங்கம்மா. மூஞ்சிய பார்த்தா முதனா ராத்திரி உள்ள போனது விஸ்கியா, குதிரை ரம்மா, பீப்பா, பிராந்தியா இல்ல கடாவான்னு ஐயாவால சொல்ல முடியும். பாம்பரியும் பாம்பு காலு என்ன சரக்கு போட்டாங்கன்னு நீங்களே கேட்டு பாருங்க. பெட்டு வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாண்டி. என்ன கொழுப்பு இருக்கும் பாரு அவனுக்கு. சொன்னா சொல்லிட்டு போறார். ஆமா, அப்படித்தான்னு சொல்ல. தனித்தனியா இல்ல, எல்லாத்தையும் கலந்து காக்டெயில் தான் சாப்பிடுவா அவன்னு சொல்ல. பிரேமா விரட்டென்ற ஒரு பொய் கோபத்துடன் எழுந்து போனாள். மணிமேகலை ஃபைல்களுக்குள் புகுந்து தன் மனசின் கதவை சாத்தி கொண்டாள். அன்றாட பணிகளை மிச்சம் வைக்காமல் முடித்துவிட்டு தான் வீட்டுக்கு போவது என்கிற சங்கல்பம் அவளுக்கு உண்டு. அவள் கவனத்தை டெலிஃபோன் ஓசை கலைத்தது. எதிர்முனையில் டாக்டர் அம்மாள். மணிமேகலை, வீட்டுக்கு ஃபோன் பண்ண, உங்க பையன் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கிறதா சொன்னா.
எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த நிலைமையில உங்களால எப்படி ஆஃபீஸ்க்கு போக முடியுது? வேலை வேற செய்ய முடியுது? உங்க நிலைமையில இருக்கிற ஒரு பேஷண்ட்ஸ ஸ்ட்ரெச்சர்ல கிடத்தி ஃப்ளைட்ல கொண்டு வந்தாங்க. உங்கள நினைச்சு தான் இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்குறீங்க. சரி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு மணி? கடைசியா எப்ப டாய்லெட்டுக்கு போனீங்க? அதுல எனக்கு பிரச்சனையே இல்லையே டாக்டர். ஆனா உடம்பு கழுத்துக்கு கீழ கல்லா மாறிட்டாப்புல இருக்குது. தலை ஒரு கனத்த தண்ணி பானை மாதிரி பாரமா இருக்குது. அவ்வளவுதான் டாக்டர். சரி, அப்படி இருக்கிறப்ப நீங்க என்கிட்ட இருந்து கிளம்பினதும் நேரா வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்திருக்கணும். எதுக்காக ஆஃபீஸ்க்கு போய் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கான சம்பளத்துக்கு நான் நியாயம் செய்யணுமே டாக்டர். நோ நோ, உடம்பு நல்லா இருந்தா தான் வேலை, சம்பளம், குடும்பம், சந்தோஷம் எல்லாம். நீங்க உடனே வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலையில நான் உங்ககிட்ட பேசுறேன். மணிமேகலை தனக்குள்ளேயே மௌனமாக புன்னகை பூத்தாள். நன்றாகத்தான் இருக்கிறது. சக மனிதர் காட்டும் அன்பும் அக்கறையும் இதமாகத்தான் இருக்கிறது. அவள் மீண்டும் வேலையில் ஆழ்ந்தாள். பியூன் 2 முறை வேறு ஏதோ வேலையாக வருபவன் போல வந்து தலையை காட்டிவிட்டு போனான். வேலை பிசாசு. தினம் இதே எழவு. 7:30, 8, 9. ஆபீஸை பூட்டிக்கிட்டு வீடு போய் சேர்றதுக்குள்ள பேஜார் ஆயிடும். வேலை முடிந்து மணிமேகலை தலை நிமிர்ந்த போது மணி 9ஐ கடந்திருந்தது. லஞ்ச் பாக்ஸை பைக்குள் போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். ஆள் அரவமற்ற வெறும் நாற்காலிகள், புரட்டப்பட காத்திருக்கும் பழுப்பு காகிதங்கள், மூடிய பீரோ கதவுகள், சட்டென்று ஓடி மறையும் எலிகள். தினம் தினம் இரவுகளில் அவள் பார்க்கும் ஆபீஸ். பகலை விட இரவு நேரத்தில் ஆபீஸின் முகம் ஆச்சரிய பொட்டலம். அமானுஷ்யமாக அருவத்தில் ஆட்கள் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்கிற பிரம்மை. முடிந்தவரை பொறுமையாக ஆபீஸின் எல்லா தளவாடங்களையும் நிதானமாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசை திடமென அவளுக்கு ஏற்பட்டது. குப்பை கூடைக்குள் கிழித்து போட்ட காகித சிதறல்கள் உள்பட என்னமோ எல்லாமே புதுசாக பார்க்கத்தக்கதாக இருப்பதை அவள் உணர்ந்தாள். மை பொட்டுகள் எழுதி எழுதி அடித்த பெயர்கள், பெயர் உதிர்ந்த தாழ் துணுக்குகள் என்று காட்சியளித்த ரைட்டிங் பேடு கூட மிக அழகாக இருந்தது. பிரேமாவின் மேசை எப்போதும் கழுவி விட்டாற் போல சுத்தமாக இருக்கும். ஆனால் கண்ணாடி கவசத்தின் கீழே சாமியார்கள், ரிஷிகள், மகான்கள், நடமாடும் தேவாம்சங்கள் மற்றும் ஆண் பெண் கடவுளர்கள் என்றாலும் கூடவே லௌகீக உணர்வோடு வெள்ளை பெயிண்டில் ஜாக்கிரதையாக பெயர் எழுதிய லூனா. ட்ரெண்டியை கிளப்பிக் கொண்டு வீடு போய் சேர்ந்தாள் மணி. பரசு சீட்டு எழுதி வைத்துவிட்டு போயிருந்தான். அம்மா, நண்பர்களுடன் சினிமாவுக்கு போகிறேன், நீ சாப்பிடு, எனக்காக காத்திருக்காதே. வாய் கசப்புக்கு ஆல் பக்கோடா பழம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுடு. ஒபுக்கென்ற கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது மணிமேகலைக்கு. எவ்வளவு பாசமுள்ள பையன்! இவனை தனியாக இந்த உலகத்திலே விட்டுவிட்டு போக வேண்டும். அவனுக்கும் ஒரு வேலை அமைந்திருந்தால் இந்நேரம் கல்யாணத்தை முடித்து விட்டிருக்கலாம். இத்தனை சிநேகிதர்கள், இத்தனை சிநேகிதிகள், காதலிக்கு தெரியாத குழந்தை. ஒரு துணையை இவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வரை மட்டுமாவது காலம் என் ஆயுளை நீட்டித்து தந்தால் தேவலைதான். டாக்டர் அம்மா 10 நாள் கெடு வச்சுட்டாங்களே, பரசுவை தயார் செய்ய வேண்டும். செய்ய வேண்டுமா என்ன? மனித மனத்தின் நெகிழ்வுத்தன்மையை நிரூபித்த பல சம்பவங்கள் அவள் நினைவில் கவிழ்ந்தன. பரசு சமாளித்துக் கொள்வான். யார் கண்டார்கள்? தன் இடையீடு இல்லாத வாழ்க்கை அவனுக்கு சிறப்பானதாக கூட அமைந்துவிடக்கூடும். பரசு கெட்டிக்காரன், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஆனாலும் 24 வயசு குழந்தை. பாவம்தான். அவள் மனம் அலைப்பாய்ந்தது. சாப்பிட தோணவில்லை. ஆனால் குழந்தை சாப்பிட சொல்லி இருக்கிறான். அவன் வார்த்தையை மீறக்கூடாது. முகம் கழுவி அவளுக்கு பிடித்த வெளிர் நீல சாட்டின் நைட்டியை அணிந்து கொண்டு உணவு மேசையில் வந்து அமர்ந்தாள். மணத்தக்காளி வத்தல் குழம்பும் உருளைக்கிழங்கு கார பொடிமாசும் செய்து வைத்துவிட்டு போயிருந்தாள் சமையல்கார அம்மாள். ஏதாச்சும் பழைய புடவை கொடுமா என்று அவள் நேற்று கேட்டது நினைவுக்கு வந்தது. நாளைக்கு அந்த நன்றிக்கடனை தீர்க்க வேண்டும். எல்லா புடவைகளையும் கூட கொடுத்து விடலாம். ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு. மனசில் துக்கம் இருந்தால் வயிறு வெட்கத்தை விட்டுவிடும். தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிட்டாள். நன்றாகத்தான் இருந்தது சமையல். மென்று மெதுவாக, முடிந்தால் ஒவ்வொரு பருக்கையாக அனுபவித்து சாப்பிட தோன்றியது. இந்த ருசியும் மணமும் இன்னும் கொஞ்ச நாட்கள். வெள்ளை வெளிர் என்று சாத பருக்கைகள், ஓரமாய் வாழை சருகு வண்ணத்தில் குழம்பு, அதற்கு துணையாக மஞ்சள் சிவப்பில் வறுவல். உணவின் நிறத்தை கண்டுபிடித்த அந்த வர்ணங்களின் வழிபாட்டாளன் யார்?
எழுந்து போய் கைக்கு கிடைத்த ஏதோ ஒரு கேசட்டை இயக்கிவிட்டு திரும்பினாள். ஏ.ஆர். ரஹ்மானின் அண்மை கால ஹிட்ஸ். வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற தேனில் நனைந்து கொண்டே ஒரு குரல் அழைத்தது. இசையோடு ஒன்றிப் போனாள் மணி. காலம் பூராவும் அணு அணுவாக ரசிக்க வேண்டிய அற்புத இசை இவ்வளவு சீக்கிரம் பயணத்தை முடித்து கொண்டு விடை பெற வேண்டி இருக்கும் என்பது முன்னமே தெரிந்திருந்தால் வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் சங்கீத மழையில் நனைந்திருக்கலாம். கை கழுவி ஜன்னல் ஓரம் வந்து தெருவை பார்த்தாள். நிலா பொழிவில் நனைந்து கொண்டிருந்தது குப்பை தொட்டி. சிமெண்ட் படுக்க வைத்தாற் போல, கருப்பும் லேசான மங்கலும் வெள்ளையும் கலந்த ஒரு ஓவியம் போல, அவரவர்க்குரிய அர்த்தங்களை தரும் அரூப சித்திரம் போல. உலகம் கூட இப்படித்தான். மனிதர்களை போட்டு வைக்கிற தண்டவாள பெட்டி. தேவைப்படும் போது பொருள்கள் எடுபடும். வகுக்கப்பட்ட கருமத்தை செய்யும், காணாமல் போகும். கடிகாரம் இரவு மணி 1 என்றது. படுக்கைக்கு போகும் நேரம். எல்லா கதவுகளின் தாழ்பாளையும் பரிசீலித்து தண்ணீர் குழாய்களை இறுக்கி மூடி விளக்கை அணைத்து படுக்கைக்கு வந்தாள். கட்டிலின் நேரெதிரே பரசுவின் படம். அவளுக்கு எழுந்ததும் மகன் முகத்தை பார்க்க வேண்டும். கண்கள் தாமரை, பார்வை பன்னீர். மனசுக்குள் பொத்து கொண்டு பால் வடியும். அவன் முள் கள்ளியில் இருந்து மலர்ந்த வெளிர் மஞ்சள் புஷ்பம். என்ன கொடுமையான முள்கள்ளி! காதலித்து, பீச்சில் காற்று வாங்கி, சுண்டல் குறித்து, சினிமா இருட்டில் ஸ்பரிசித்து, சிலந்தி வலையில் கோட்டை கட்டி, நரைத்த பதிவாளர் முன் மாலை மாற்றி, கண் விழித்து பசியாறி, மோகம் முடிந்ததும் கோரை பல்லும் நகமும் நீள, புண்பட்டு இரத்தமும் கண்ணீரும் சிந்தி, ஒரு வழியாய் விலக்கு பெற்று மனுஷியாகி, எத்தனை விலை கொடுத்து வாங்கிய குழந்தை இவன்! மணிமேகலை புரண்டு படுத்தாள். சட்டென பெருகிய கண்ணீர் தலையணையை நனைத்து கன்னத்தில் ஜில்லிட்டது. கைப்புறம் இருந்த சுவிட்சை இயக்கி விளக்கை அணைத்தாள். இருட்டு குப் என்று அவளை சூழ்ந்தது. மரணம் கூட இருட்டாமே. இருள் குகையின் ஊடே செல்லும் பயணமாமே. உடல் நொந்து அவஸ்தைப்பட்டு பாயும் படுக்கையுமாக சீரழிந்தாள். பாவம் குழந்தை என்ன பண்ணுவான்? தோ தோ மணிமேகலை இங்கு நின்றாள். இங்கு உட்கார்ந்தாள். தண்ணீர் கொடு என்றாள். எடுத்து வருவதற்குள் தலை சாய்ந்தாள். என்றால் எவ்வளவு அழகாக இருக்கும்! மரணம் முடிவா, இல்லை இன்னொரு வாழ்வுக்கான தொடக்கமா? ஆவி ரூப வாழ்வா, அக்னி சட்டியா, அமுதம் குடிக்கும் அமர வாழ்வா, கற்பக தருவும் காமதேனுவும் கேட்டதை கொடுக்கும் வர பூமியா? அப்சரஸ்கள் நாட்டியமாட, நந்தி மத்தளம் கொட்ட, நாரத வீணை நயந்து ஒலிக்க, கிண்ணறர் பாட, பசியே எடுக்காத அமுத பூமி, புண்ணியம் செய்தவர்களின் இறுதி கஷேத்திரமா? எங்கு போய் சேரப்போகிறாள் அவள் யாத்திரையின் முடிவில்? அவள் உறக்கத்தை டெலிபோன் மணி கலைத்தது. எப்படி இருக்கீங்க மணி? அக்கறை குரல். டாக்டர் அம்மாதான். என்ன அபூர்வ மனுஷி இந்த டாக்டர் அம்மா! மனுஷத்தன்மையின், கடமை உணர்வின், இனிய நட்பின் அழிவற்ற நம்பிக்கை கீற்று. நல்லா இருக்கேன் டாக்டர். நல்லா தூங்குனேன். ஆச்சரியமா இருக்கு. ஒன்று செய்வோம். ஸ்டேட்ஸ்ல இருந்து எங்க ப்ரொஃபஸர் வந்திருக்கார். 1 மாசம் இருக்கார். ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிடுவோம். என்னைக்கோ ஒரு நாள் போற உயிர் தானே டாக்டர், போகட்டுமே. அதை எதுக்கு தள்ளி தள்ளி போடணும்? நான் பெட்டி படுக்கையை கட்டிட்டேன். பிளாட்பாரத்தில் நிற்கிற, ரயில் வர்றது தான் பாக்கி. சிச்சி, என்ன பேச்சு இது? நீங்க படிச்சவங்க, இப்படியெல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இன்னைக்கே என்னை வந்து பார்க்குறீங்க. டாக்டர் அம்மாவின் குரலில் இருந்த கனிவான கண்டிப்பு அன்பால் ஆனது. போய்த்தான் ஆக வேண்டும். டாக்டர் அம்மாவுக்காகவாவது போகத்தான் வேண்டும். என்னதான் நடக்கும்? வேடிக்கை பார்ப்போமே. தூதுவர்கள் எருமை கடாவில் ஊர்ந்து புறப்பட்டிருப்பார்கள். டாக்டர் அம்மாவின் வீட்டு இரும்பு கேட் எத்தனை பலம் என்பதை பார்ப்போமே. போனாள். வழி எங்கும் புதுமை கொலு, வெள்ளை தேனாய் வெயில், கரும்பை பிழிந்த வெளிச்சம், மனித தும்பிகள் மொய்க்கும் தெருக்கள், அவர்களின் முகங்களில் போஸ்டர் ஒப்பனை, ஆடும் பெண்கள். கருத்த ஆடு ஒன்று ரோட்டை அனாயாசமாக கடந்தது. பிளாட்பாரத்தில் நின்ற கழுத்தை வளைத்து ஒரு வாழைப்பழ தோலை கவ்வியதில் சிந்திய நளின அழகில் மெய் மறந்தாள் மணி. எல்லாமே அழகின் திருவுரு, ஆச்சரிய கிடங்கு. அமெரிக்க டாக்டர் 3 நாட்கள் ஆவில் இருந்து அங்கு வரை பரிசோதித்தார். பரிசோதித்து கொண்டே இருந்தார். 5ஆம் நாள் வர சொன்னார். இவர் என்ன புதுசாக சொல்ல போகிறார்? டாக்டர் அம்மா சொன்னதைத்தான் சொல்வார். வேண்டுமானால் அமெரிக்க ஆங்கிலத்தில் சொல்வாராயிருக்கும். டாக்டர் அம்மா விதித்த கெடுவில் இன்னும் 3 நாட்கள் பாக்கி இருந்தன. காலையில் எழுந்ததும் நெஞ்சத்தில் ஒரு படபடப்பு. இது உடலின் மொழி போலும், காலம் அனுப்பும் முன் அறிவிப்பு போலும். மணி வழக்கம் போல உடுத்தி மிதமான அலங்காரமும் செய்து கொண்டாள். இளம் ரோஜா நிறத்தில் நீல பூக்கள் போட்ட தாரணி சேலையை அணிந்து கொண்டாள்.
என்னமோ பூ சூடிக்கொள்ள வேண்டும் என்று பட்டது. தெருமுனை கடையில் மல்லிகை வாங்கி கூந்தலில் சேர்த்தாள். ஒற்றை ரோஜா காதருகில் சிரித்தது. போகும் வழியை மணமாக்கி போகலாமே. டாக்டரின் அறையில் அமெரிக்க டாக்டர் இருந்தார். கருப்பு எக்ஸ்ரே சதுரங்கள், வெளிச்சப் பலகை, அதே லோஷன் வாசனை. இவளை பார்த்ததும் அமெரிக்க டாக்டர் புன்னகை பூத்தபடி எழுந்து நின்று கை குலுக்கினார். உங்களுக்கு பெருசா ஒண்ணுமில்ல. யூ ஆர் ஆல் ரைட். லேப் டெக்னீஷியன் ஏதோ தப்பா டயக்னோஸ் பண்ணிட்டாரு. 100 ஆண்டு வாழ்வீங்க. டேக் இட் ஃப்ரம் மீ. கங்க்ராட்ஸ். அப்ப டாக்டர், இந்த கால் கை வீக்கம் 45 வயசுல லேடிஸ்க்கு வர ஹார்மோன் பிரச்சனை இது. ஒரு பருவ மாற்றம். தானா செட்டில் ஆயிடும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தப்பான ரிசல்ட் சொன்ன லேப் டெக்னீஷியனை இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு என் ஸ்டூடெண்ட் சார்பில் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். மணிமேகலைக்கு ஏனோ ஏமாற்றமாக இருந்தது. விண்நாயகன் இதழில் ஜனவரி 2000ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.